எனக்கு ராஜப்பாவோட 75th பர்த்டே அவருக்கு ஒரு 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 ட்ரிபியூட் கொடுக்கணும்னு சொல்லி நான் பிரசிடெண்டாக இருந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏகப்பட்ட தடைகள், கோர்ட்டு தடை, அந்த தடை, இந்த தடை அப்படின்னு. ஆதிக்கு வேற கிளைமேக்ஸில் வேணாண்டான்னு இல்லைண்ணா அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா, நம்மளா ஒத்துக்கிட்டா நல்லதுண்ணா. ஏன்டா ஏண்டா லூசு, நான் எப்படா ஒத்துக்கிட்டேன். சமந்தாக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா ஹீரோயின் ஓவர். அப்படிதான் இருந்தது தமிழ் சினிமா, சவுத் சினிமாலே அப்படிதான் இருந்தது. பிரேக் பண்ணிட்டாப்புல யஷ் வந்து ராக்கிங் த என்டையர் கண்ட்ரி, இல்லை ராக்கிங் த என்டையர் வேர்ல்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மச்சி 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 ஒரே ஒரு வாட்டி சங்கர் சாருக்கு இன்ட்ரோ கூட்டுறாங்க. அதில் வந்து ஒளிமறைவே இல்லை, எனக்கு எனக்கு வெக்கமாக படவே இல்லை. நிறைய முறை வந்துட்டு பாத்ரூம் கதவு சாத்து, அப்போ நான் தம் அடிக்கிற பழக்கம் இருந்தது. ஒரு அரை மணி நேரம் வந்து ஐ யூஸ் டு க்ரை அவுட் கம்ப்ளீட்லி, லிட்ரலி க்ரை அவுட். வரமாட்டேன் வெளில, ஒரு தம் அடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். அண்ட் தென் விகடன் பிரஸ் மீட் வித் விஷால் பவர்ட் பை மாரா வாஷிங் பவுடர். மாறாத வெண்மைக்கு மாரா வாஷிங் பவுடர். ஜிடி ஹாலிடே சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அசோசியேட் ஸ்பான்சர் மெட்பிளஸ். 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் மெட்பிளஸ் பிராண்ட் ஆஃப் மெடிசின்ஸ். ஃபேமிலி மெம்பர்ன்றனால சாரோட பயோபிக் எடுக்கிறாங்க. அது பதிலாக எங்களுக்கு சில தகவல்களா வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயங்கள் அதெல்லாம். இல்லை, எனக்கு விஷயங்கள்ல விட வந்து உறவு தான். நான் ராஜப்பா வீட்டில் வந்து கொலு நடக்கும் ஆண்டி இருக்கும்போது. ராஜப்பா பக்கத்துலேயே எனக்கு பயந்து உட்காந்துட்டு இருப்பேன். நான் அவர் பக்கத்தில் யுவன் வந்து உட்கார வச்சுருவாப்புல, பயந்து உட்காந்துட்டு இருப்பேன் கொலு டைம்லலாம். அப்புறம் ராஜப்பாக்கு வந்து 75th இயர் இது ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொன்னாங்க. என் லைஃப்லேயே வந்து எந்த ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அது தெரில, கடவுள் புண்ணியத்தால், இல்லை எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியத்தால், இல்லை இவங்க பண்ண புண்ணியத்தால், இவங்க பண்ண புண்ணியத்தால் என்னன்னு தெரில, அது முடிக்காமல் நான் விட மாட்டேன். எனக்கு ராஜப்பாவோட 75th பர்த்டே அவருக்கு ஒரு 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 ட்ரிபியூட் கொடுக்கணும்னு சொல்லி நான் பிரசிடெண்டாக இருந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏகப்பட்ட தடைகள், கோர்ட்டு தடை, அந்த தடை, இந்த தடை அப்படின்னு. என்ன வந்தாலும் சரி, இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்தே ஆவேன். ஒத்த ஆளாக நான் நின்னேன் அந்த இடத்துல. வந்து பிரபு, எஸ்ஆர் பிரபு, கதிரேசன் சார் எல்லாரும் வந்து கூட இருந்து அந்த எங்கள் டீம் வந்து அதுக்கு ஒரு ஒரு எல்லாரும் கஃபார் சார்லேருந்து யார் ஆட்கள் சொல்கிறதுக்கு இப்போ அந்த டோட்டல் டீம், இந்த பிரவீன் காந்தி எல்லாம், த ஹோல் டீம் ஒர்க்ட், வி ஒர்க்ட். ராஜா சார் அந்த 75th இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,000 பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு நந்தனம் இது YMCAல. போலீஸ் வந்து 10:30 வரைக்கும் தான் பர்மிஷன். ஆனால் கூட்டத்தை பார்த்து அவரோட மெய்மறந்து அந்த மியூசிக்கை பார்த்து 12 o'clock வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ட்ரிபியூட். எனக்கும் ராஜா சார் எப்படின்னா தெரில, அந்த டைமில் தான் பயங்கர ஒரு பாண்டிங் வந்தது. என்ன ஒரு பையனாக பார்த்தாரா என்னன்னு தெரில, என்ன உண்மையிலே ஒரு பையனாக பார்த்தாரு. நான் கீழே நான் மறந்துட்டேன், நான் ஒரு நடிகன், நான் ஒரு பிரசிடெண்ட்டு, நான் சினிமா நான் ஒரு தெரில, அவருக்கு ஏதோ ஒரு மரியாதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன நடந்தாலும் இதை வந்து கிராண்டாக நடத்தி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு சோறு தண்ணி இல்லாமல் ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சேன் அன்னைக்கு. யுவன்னு பாவத்தா கார்த்திகெல்லாம் நேற்று இருந்தாப்புல, எப்பா போய் சொல்லுப்பா ராஜா சாருக்கு, ரஜினி சார் வந்திருக்காரு அடுத்ததுன்னு. ஐயோ நாங்கள் போக மாட்டோம், நீ என்ன தள்ளி விட்டுருவாங்க. நான் போயிட்டு மறுபடியும் இந்த கேப் மாதிரி கேப் போட்டுட்டு அவர் வந்து கரெக்டாக இப்படி பார்த்து அப்படின்னு சொல்லுவார். நான் போயிட்டு சார் ரஜினி சார் வந்திருக்காரு, என்ன பண்ணலாம், இல்லை இந்த கூப்பிடலாம், சரி ஓகே அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் போயிட்டு அப்படின்னு ரெடி பண்ணு. அப்புறம் மறுபடியும் எப்படி பார்ப்பார் அப்படின்னு பின்னாடி தேவையில்லாமல் இந்த கேமரா வந்து தவுள் கிட்ட போய் இதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி சார் ஓடி போயிட்டு யோ எடியா கேமராவை, நீ வேற அவன் வேற இருங்க சார், எங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணும் சார், நாங்கள் வாங்கியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன். எப்பா தயவு செஞ்சு சொன்னா யோசிச்சு பாருங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு, ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நான் போயிட்டு எடியா கேமரா முதல்ல, நீ முதல்ல கேமரா எடியா, இங்கிட்ட இருந்து அவருக்கு பிடிக்கலையா, தயவுசெய்து போயா நீ முதல்ல.
அவன் சார் அவங்க சொல்லியிருக்காங்க சார், நான் சொல்லியிருக்கேன், நீ அந்த மைக்கை எடுத்துட்டேன், நீ போயா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதெல்லாம் வந்து லைஃப்லயே மறக்க முடியாது. அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து கேரவன்ல உட்காரும்போது சரி சூப்பரா ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சுட்டோம்டா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய மனுஷனுக்கு, ஒரு பெரிய மனிதருக்கு வந்து ஒரு விஷயம் நீ வந்து பண்ணியிருக்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மன திருப்தி இருந்தது. சூப்பர் சார். விஷால், யுவன் கூட்டணியில நெறையாவே கிளிக் ஆகும். உங்களுக்கும் யுவனுக்குமான உறவு எப்படி? அவங்களோட இசையில பாட வாய்ப்பு இருக்கா சார்? ஏன் யுவன் அந்த 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 விஷப்பயிற்சி எடுக்கணும்? யுவன் வந்து லைக் இஸ் லைக் ஃப்ரெண்ட், பிரதர், எனக்கு வந்து அந்த ஃபேமிலியில் ஒருத்தன் நான். அவ்வளோதான். ராஜா சார், ராஜப்பா குடும்பத்தில் நான் ஒருத்தன்னா நான் 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 நினச்சிப்பேன் எப்பவுமே. என்னால் ஜீர்ணிக்க முடியாத எத்தனை நாட்கள்னு தெரியல பவதா போனது, எங்களை விட்டு போனது வந்து என்னால் இன்னும் லைக் ஐ ஸ்டில் ஃபீல் தட் ஷீ சம்வேர் தேர், எங்கிட்டயோ இருக்கா அப்படின்னு தான் தோணும். யுவன் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எனக்காக நல்ல பாட்டு போட்டு கொடுத்தான்றதுக்காக அவனோட நட்பு வச்சுக்கணும், அவனோட வந்து கொஞ்சம் நெருங்கி இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. 2 பேர் வந்து அப்பாற்பட்ட 2 பேர் சண்டை போட்ட நாட்கள் இருக்கு. ஆரோக்கியமான சண்டை. அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் கேப் விடுவோம், மறுபடியும் சேருவோம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த நட்பு வந்து இட் இஸ் மோர் தென் த ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் வந்து ப்ரொஃபஷனலா வந்து இருக்கும். நான் வந்து போய் சொல்லுவேன், யுவன் எப்ப பார்த்தாலும் நீ வந்து சிம்புக்கு வந்து நல்ல பாட்டே குடுத்துருக்க, எனக்கு பாட்டே குடுக்க மாட்டேங்கிறன்னு. சிம்பு வந்து அதே தான் வந்து சொல்லுவாப்புல. எப்ப பார்த்தாலும் நீங்க விஷாலுக்கு தான் நல்ல பாட்டு குடுக்குறீங்க, எனக்கு நல்ல பாட்டு ஏப்பா என்னப்பா 2 பேரும் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா எப்படிப்பான்னு? 2 பேருக்கு தானேப்பா நல்ல பாட்டு குடுக்குறேன். இஸ் அ மெஜிஷியன். என்ன பொறுத்தவரைக்கும் ஐ லைக் யுவன் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், யுவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு அ கொஞ்சம் குறைச்சுக்கோயா இந்த படங்களு. எல்லா படங்களும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருயா. நீ வந்து ரொம்ப உழைக்கிற, நல்லது தான். பட் என்ன என்னமோ சொல்லணும்னு தோணுச்சுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். பிரதர் இதுக்கு தானே பிரதர் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாப்புல. ஸோ ஐ லைக் இஸ் லைக் மை ஃபேமிலி மெம்பர். தட்ஸ் ஆல். ஒரு ஃபேமிலி மெம்பரோட உரிமையோட போய் ப்ரொஃபஷனலா பேசக்கூடிய ஒரு நபர். அவனிவன் வால்டர் வணங்காமுடி மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம் மறுபடியும் இப்ப எதிர்பார்க்கலாம் சார். வால்டர் வணங்காமுடி சத்தியமா நீங்க பார்க்க முடியாது. சத்தியமா அந்த மார்க்கன்னு நான் வைக்கவே மாட்டேன். ஆம். ஆனா அதான் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வந்து அந்தந்த இயக்குனர்கள் கையில தான் இருக்கு. நம்ப எதிர்பார்க்கிறது வரும்போது, நம்ப அ நம்பளுக்காக திணிச்ச மாரி இருக்கும். அவங்களா ஒண்ணு யோசிச்சு வரும்போது தான் வந்து அது ஆர்கானிக்கா இருக்கும். அப்படிதான் நான் எப்பவுமே ஐ கீப் மை மைண்ட் ஓப்பன். பாண்டிய நாடு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எறும்பு திரை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மார்க்கண்ணி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாமே வந்து எனக்காக வந்து அவங்கவங்க செதுக்கி கொண்டு வந்து, சார் இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ அது அந்த மாரி பாலானாவோட மறுபடி சேரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க அப்பாவோட ஆசை. அதான் பாருங்களேன், எங்க வீட்லயே வந்து அ ஹரி சாரோட அப்பா சேரணும். ஹரி சாரோட சேரணும்னு அம்மாவோட ஆசை. பாலா சாரோட எப்படா நீ சேர்ற? எப்படா நீ நடிகனா வந்து இப்ப பேர் வாங்குற? நீ நீ ஸ்டார்ன்னு ஓகே. நீ எப்போ வந்து ஒரு ஆக்டரா நீ பேர் வாங்க போற? பாலாவோட எப்போ நீ நடிக்க போற? அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது நடக்கும். அது அது அந்த டைம் வரும்போது டெஃபினட்டா அதுக்கான வேலைகள் நடக்கும். ஏன்னா எனக்கு துப்பறிவாளன் நடக்கும்போது கூட எனக்கு தெரியாது. மிஷ்கின் சார் வந்து இந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு குடுப்பாருன்றது. ஸோ அந்தந்த டைரக்டர் வரும்போது அது ஏத்துக்கிறது தான். தட்ஸ் ஆல் ஐ டேக் இட். சார், உங்கள பத்தி சோஷியல் மீடியால வர ட்ரோல் வீடியோஸ்லாம் உங்கள்ட்ட யாராச்சும் காட்டுவாங்களா சார்? அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் வந்து ஐ வாண்ட் டு பிரிங் தெம் டுகெதர் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் அண்ட் இன்ட்ரோடியூஸ் தெம் ஆஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ். படத்துக்கு. எக்ஸ்ட்ராடினரி காமெடி. ஜனங்க வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அது செல்லுலாய்ட்ல காட்டுனா. அப்படி வந்து வந்து காமெடி வந்து அ நெறைய வந்து நான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். இவன் ஆதிக்கு வேற டேய் கிளைமேக்ஸ்ல வேணான்டான்னு இல்லண்ணா. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணா. நம்பளா ஒத்துக்கிட்டா நல்லதுண்ணா. டேய் ஏன்டா ஏன்டா லூசு. நான் எப்படா ஒத்துக்கிட்டேன்னு. அண்ணா இல்லண்ணா இது ரிவர்ஸ் சைக்காலஜிண்ணா. நீங்க சொன்னா கேளுங்க. அடப்பாவி டேய் எவனோ ஒருத்தன் வந்து இதுல வேற என்ன கொடுமைன்னா, அவங்க சொன்னது ஒரு வாட்டி தான். நம்பாள் இருக்கானே, இவராவது டீசென்ட்டா கேக்குறாரு. அவன் என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க.
அது ஏதோ சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லி அது பெருசாக்கி எனக்கு ஃபோன் வந்து அதில் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த பையனை கூப்பிடுங்க. இவனை வந்து காமெடி சீன்ஸ்க்கு ரைட்டரா யூஸ் பண்ணா பையன் நல்லா இருக்கும். நல்லா காமெடியா இருக்குன்னு. நிறைய விஷயங்கள். அந்த சூமோ காமெடியெல்லாம் பயங்கரமா இருந்தது. அ அ பறந்து வந்தது. சுவிட்சர்லாந்து பேப்பர்லலாம் என் பேர் வந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. பப்ளிசிட்டி தானே. அது எப்படியா இருந்தாலும் எவனுக்கு என்னது? இப்ப சுவிட்சர்லாந்துல என்னை பத்தி எழுதியிருக்கான். ஏன்டா நான் ஒழுங்கா வந்து ஒரு குழந்தைக்கு நான் படிப்பு செலவு ஃபீஸ் கட்டியிருக்கேன்னு சொன்னா, நீ சுவிட்சர்லாந்து எழுதுவியா? நான் சூமோல பறந்ததுனால தானே நீ எழுதுன. எனக்கு அது போதும். எங்க அப்பா அப்படிதான். எங்க வீட்ல வந்து ட ட எல்லாத்தையும் செல்லமேலேருந்து ஒரு ஃபைல் வச்சிருக்காரு. பேப்பர் கட்டிங்கா வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு. நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் தான் அப்படியே இறங்கி கீழ வரேன் ஒரு நாளு. அவர் இப்ப சின்சியரா பேப்பர் கட்டிங் "என்னப்பா பண்றீங்கன்னு?" "இல்லடா உன்ன பத்தி நியூஸ் வந்திருக்குன்னு." "ஓ! நியூஸா? என்ன படம் நியூஸுன்னு?" "இல்லடா உனக்கும் பிரியாமணிக்கு வந்து லவ்வாமே" அப்படின்னு ஏப்பா இதெல்லாம் வந்து கட்டிங் பண்ணி வந்து வச்சுப்பாங்களா யாரும்? எந்த தகப்பனாவது வச்சுப்பாங்களா? இல்ல ஏன் இல்லடா உன் உன் பேர் வந்திருக்குடா பேப்பர்ல. உன் பேர் வந்திருக்கு. அதுதான். ஏங்க விஷாலும் பிரியாமணியும் வந்து காதலிக்கிறாங்கன்றதெல்லாம் என்னங்க இது? என் ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணு. நீங்களே பார்த்துருக்கீங்க. வீட்டுக்கு வந்திருக்கு. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்கு. இல்லடா பேர் வந்திருக்குடா. நம்மளுக்கு எதுக்குடா அது பத்தி? பேர் வந்திருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம்னு. அவரு ஒரு பக்கம் அவரு ஒரு ஜோன்ல இருக்காரு. பட் யா மீம்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது நிறைய வேலைகளுக்கு மத்தியில அம்மா பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ரொம்ப நாளாவே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி வந்தது? இது வந்து ரூ. 120, ரூ. 10, ரூ. 40, ரூ. 60, ரூ. 80 இப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து எல்லாம் வந்து என்ன வந்து படம் பார்க்க வராங்க. காசு குடுத்து என்ன அழகு படுத்தி என்ன இத்தன வருஷம் வந்து கரை சேர்த்துருக்காங்க. ஸோ நான் திரும்ப சொசைட்டிக்கு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அம்மாவோட பேர்ல வந்து அறக்கட்டளை தொடங்கி ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து பண்ணலான்னு சொல்லி, முக்கியமா பெண் குழந்தைகள், அண்டர் பிரிவிலேஜ்டு பெண் குழந்தைகள், அதுவும் முக்கியமா சிங்கிள் பேரண்ட் பெண் குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து தத்தெடுக்கணும். அவங்க படிப்புக்கு வந்து அ ம முக்கியத்துவம் குடுக்கணும். அ நெறைய பேர் இப்ப பெண் குழந்தைகள் வந்து ட்ராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க. வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. வயல்ல வேலை செய்றாங்க. ஆ எல்லாமே படிப்பு நல்லா படிக்கிறாங்க. 12ஆம் கிளாஸ்ல வந்து அவ்ளோ நல்ல மார்க் வாங்கி நெறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து படிக்காம இருக்காங்க. ஸோ அந்த மாரி பிள்ளைகள வந்து எப்படி கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்ட்ரக்சர்டா பண்ணலான்னு சொல்லி நாங்க வந்து இறங்கி பண்ணியிருந்தோம். சினிமா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நெறைய பேசியிருக்கோம். உங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் எனக்கு. மோஸ்ட் ஆஃப் த கேர்ல்ஸ் who have acted with me are வெரி வெரி சின்சியர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஒரு நடிகை என்றது வெறும் அந்த 9 to 6 இல்ல அந்த கால் ஷீட் டைம்ல அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சக மனிதன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி. அது சமந்தா இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், ஹன்சிகா ஆகட்டும், லக்ஷ்மி எனிஒன் யூ டேக் இட் மீரா ஜாஸ்மின் எனிஒன் ஆல் த ஆக்ட்ரஸஸ் ஹூ ஆர் ஆக்டட் they always don't carry their profession to dinner or and so many inspirations like for example சமந்தாக்கு நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா ஹீரோயின் ஓவர். அப்படிதான் இருந்தது தமிழ் சினிமா. சவுத் சினிமாலே அப்படிதான் இருந்தது. பிரேக் பண்ணிட்டாப்ல சமந்தா. ஸோ அது பெரிய விஷயம். அண்ட் ஸ்ருதி இஸ் லைக் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸஸ் ஐவ் எவர் கம் அக்ராஸ். பாட முடியும். வெரி குட் ஒரேட்டரி ஸ்கில்ஸ். வெரி குட் ஷீஸ் நல்ல when she's given a good character she does well. Very good human being. அண்ட் ஈவன் தோ கமல்ஹாசன் சாரோட பொண்ணா இருந்தாலும் அவளுக்குன்னு தனி ஐடென்டிட்டி இருக்கு. சிங்கிங், மியூசிஷியன் கடவுள் வந்து இவ்வளோ வந்து ஒருத்தர்கிட்ட குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றது வியந்து பார்க்குறது. அந்த மாதிரி நிறைய பேர் அதர் லைக் சி இட்ஸ் லைக் இட்ஸ் நைஸ் டு சி ஆல் ஆஃப் தெம். வி ட்ரா இன்ஸ்பிரேஷன் இல்லை ஃப்ரம் பீப்புள். அந்த மாதிரி ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். கேஜிஎஃப் முதல் பாகத்தை நீங்கள் தமிழில் ரிலீஸ் பண்ணீங்க. தமிழ்நாட்டு கேஜிஎஃப் அறிமுகப்படுத்தினதே நீங்கள்லாம் சொல்லலாம். கேஜிஎஃப்பும் பெரிய ஹிட், யஷும் பெரிய ஹிட் ஆகிட்டாரு. இந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? சி யஷ் வந்து என்னோட பிரதர்ன்னு சொல்லுவேன். நண்பன்னு சொல்கிறத விட லைக் என்னோட பிரதர். ஈக்குவலி திங்கிங், சேம் வேவ் லென்த் உள்ள. இப்போ ஜாமி எப்படியோ, ஆர்யா எப்படியோ, கார்த்தி எப்படியோ அந்த மாதிரி யஷ் எனக்கு. கேஜிஎஃப் திரைப்படம் எப்போவுமே கன்னடா படங்கள் வந்து ஒரு மாதிரி பின்னோக்கி பார்ப்பாங்க. இது இன்ஃபீரியராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது.
கேஜிஎஃப் வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஆக்சுவலாக விஷால் 25 அதாவது என்னோட 25வது படம் சண்டைக்கோழி சண்டைக்கோழி ஃபங்க்ஷனில் வந்து நான் யஷை வந்து ஸ்டேஜ்லேயே சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க இந்த பையன் வந்து இவன் வந்து 1 வருஷம் கழிச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி இருப்பான்னு. என்னமோ தோணுச்சு இவனை பற்றி, யஷை பற்றி. யஷ் வந்து கேஜிஎஃப் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இப்போ டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு. இட்ஸ் ஜஸ்ட் அ திங், இட்ஸ் லைக் இட்ஸ் அ திங் டு கிவ் டு டூ சம்திங் ஃபார் தெம். ரிலீஸ் பண்ணோம். கேஜிஎஃப் வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு. இன்னைக்கு கேஜிஎஃப் 2வும் வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணது. 2வது வந்து கமர்ஷியலாக நான் வந்து என்றைக்குமே சினிமாவில் வந்து கமர்ஷியல் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். என்றைக்குமே விரிசல் வரும். ஸோ என்றைக்குமே வந்து நான் வச்சுக்க மாட்டேன். நண்பர்களோட வந்து சினிமா வந்து படம் படம் எடுக்கவும் மாட்டேன். நண்பர்களோட வந்து எந்த ஒரு மணி மேட்டர் சம்மந்தப்பட்டது பண்ணவும் மாட்டேன். சினிமா சம்மந்தப்பட்டது. இட் டசன்ட் ஒர்க். ஸோ கேஜிஎஃப் 2 நான் பண்ணல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு யஷ் வந்து ராக்கிங் த என்டையர் கண்ட்ரின்னு இல்லை, ராக்கிங் த என்டையர் வேர்ல்டு. ராக்கி பாய் வந்து உண்மையிலேயே ராக்கி பாய் தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அதான் சொன்னேன் யஷ் கிட்ட, டேய் நீ வந்து அன்னைக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மச்சி 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 ஒரே ஒரு வாட்டி சங்கர் சாருக்கு இன்ட்ரோ கொடுறாங்க. டேய் நீ யாருன்னு தெரியுமாடா? அவருக்கே தெரியும்டா அவர் நீ யாருன்னு. ஏன்டா இப்படி கெஞ்சுற? நான் சொல்கிறேன்டான்னு. அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி சங்கர் சார் கிட்ட வந்து சார் 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 வாண்ட் டு டேக் அ பிக்சர் சார், ஐ எம் பிக் ஃபேன் சார்னு. சங்கர் சார் வந்து தெரியும்ப்பா நீங்கள் யஷ்ன்னு தெரியும். சங்கர் சாரும் இருந்தார் சொன்னாருன்னு. நான் வந்து ஒரு அப்புறம் ஐ திங்க் ஐ டோல்ட் ஹிம், ஐ டிடன்ட் டெல் ஹிம், ஐ டோல்ட் ஹிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எழுதி வச்சுக்கோ ஒரு நாள் வந்து இவன் இப்படி பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த புனீத் கிட்ட யஷி கிட்டலாம் அவங்க ஆர்டிஸ்ட்னே மறந்துடுவாங்க. நான் சொன்னேன் எழுதி வச்சுக்கோ இவன் வந்து ஒரு நாள் வந்து சங்கர் சார் டைரக்ஷனில் இவன் பண்ணுவான் ஒரு படம். அது 100% நடக்கும். இது நடக்கும், அது டெஃபினட்டாக நடக்கும். அதே மாதிரி புனீத் வந்து நான் ஒரு நாள் சும்மா லிஃப்ட் ஏறி ஒரு ஹோட்டலில் போயிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார், விஷால் சார் கேன் ஐ டேக் அ பிக்சர் வித் யூன்னு. யார் என்ன ஏதோ ஃபேனு நினச்சிட்டு திரும்பி பார்த்தா புனீத் என்ன கேன் ஐ டேக் அ செல்ஃபி வித் யூன்னு. இவர் புனீத் ராஜ்குமார் தானே நீ? ஆமாம் பிரதர். ஏங்க என்னங்க நீங்கள் என்ன பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கட்டி பிடிச்சேன். ஹாய் பிரதர் எப்படி ஐவ் சீன் யுவர் ஃபிலிம்ஸ் பிரதர், ஐ வாண்ட் டு டேக் அ பிக்சர் வித் யூன்னு. அது என்னை ஒரு மாதிரி ஆக்கி வச்சு ஒரு மாதிரி புரட்டி போட்டுருச்சு. இட் இஸ் லைக் ஐ மீன் பிக் லாஸ். என்னால் ஸ்டில் ஐ கான்ட் கம் டு டேர்ம்ஸ் வித் தட். அது வேற விஷயம். பட் லைக் த சிம்பிளிசிட்டி அதுதான். இவங்க வந்து நான் என்ன நீங்கள் கேட்டிங்களா தேவி ட்ரஸ்ட் மூலிமா பண்ணுறேன்னு. யஷ் என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வந்து அவனுக்கு வந்து சிலையே வைக்கலாம் கர்நாடகாவில். அவன் வந்து ஒரு கிராமத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி தூர்வாரி மொத்தமாக வந்து ஒரு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி சப்ளை பண்ணான். டேங்காக தண்ணி போச்சு. எப்படி வந்து சாலார்லேயும் இந்த கேஜிஎஃப்ல வந்து டேங்காக போய் கன் சுடுறதுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி டேங்காக தண்ணி போயிட்டே இருந்தது அந்த கிராமத்துக்கு. அதுக்கப்புறம் தூர்வாரி அவனும் ராதிகாவும் சாப்பரில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கடவுளாக பார்த்தேன் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி இருக்குது அந்த தூர் வாரின இடத்துல. மொத்த கிராமத்துக்கு வந்து தண்ணி கொடுத்து அவன் எவ்வளோ பண்ணுறான் கர்நாடகாவில். ஸோ யஷுக்கும் உங்களுக்குமான நட்புன்றது அந்த நியாயம். இருக்கு. ஆனால் சங்கர் சார் மேட்டர் வந்து சூப்பர் சார். இல்லை கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் தெரியுங்க, அந்த அறிகுறிகள் தெரியும். அதுதான் நம்ம பெரிய கிளி ஜோசியக்காரன் இல்லை, நம்ம நினைச்சது. ஸோ தோணும்ல சில விஷயங்கள் தோணும்ல, அதான் அவ்வளோதான். ஓகே சார். சண்டைக்கோழி படத்தோட வெற்றிக்கு வந்து ராஜ்கிரண் சாரும் ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா அந்த படத்துக்கு அப்புறம் வந்து செகண்ட் பார்ட்லயும் எனர்ஜி ஒர்க் பண்ணிருப்பீங்க. அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அவர் கூட உங்களோட பாண்டிங் பத்தி எனக்கு ராஜ்கிரண் சார் வந்து ஒரு அப்பா மாதிரி தான். நான் அவரை பார்க்குறது அப்பா மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் அவர் காலில் விழுந்துருவேன், நான் கட்டி பிடிப்பார். அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து என்னால் சொல்ல முடியாது. அது நீங்கள் அது தெரில, ஒரு வேளை வென் யூ ஹக் யுவர் ஃபாதர் ஆர் மதர் அந்த ஒரு வைப்ரேஷன் வரும். அவர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவர் விட்டால் தான் நான் விலக முடியும். அவர் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுப்பாரு, எனக்காக வேண்டிப்பார், அல்லா கிட்ட வேண்டிப்பார், நெத்தியில் முத்தம் கொடுப்பாரு. என்னவோ தெரில, அப்படியே கிளென்ஸ் ஆகிடும்.
அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் வந்து சந்திச்சா அது அப்படியே போயிடும். அப்படி இப்போ விலகிடும். ஏதோ விலகி வாடா எதா எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாரி ஒரு வாழ்க்கையில என்ன என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். 2ல 1 பார்த்துடலாம். என்னதான் இருக்குதுன்னு பார்த்துடலான்ற மாரி ஒரு உணர்வு வரும். ஸோ எனக்கு ராஜ்கிரண் சார் வந்து நாட் ஜஸ்ட் ஆன் ஸ்க்ரீன். ஆன் ஸ்க்ரீன்லயும் அப்பா கூப்பிட்டுருக்கேன். ஆஃப் ஸ்க்ரீன்லயும் அப்பா கூப்பிட்டுருக்கேன் அவர. அந்த மாரி. அவரு ஒரு சம் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது? அ எனக்கு என்னமோ கருப்பண்ணசாமி பார்த்த மாரி. உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படிதான் நான் சொல்லுவேன் நானு. ஆ கருப்பண்ணசாமி என்னால கட்டிப்பிடிக்க முடியாது. அவர நெனச்சு கட்டிப்பிடிச்ச மாரி இருக்கும். அ அ அ அவர அவரு பார்க்கும்போது. சார் நீங்க வந்து 2018ல வந்து சினிமால ரொம்ப வந்து பரபரப்பா இருந்த சமயம். அப்போ வந்து நீங்க ஒரு டிவி ஷோ பண்ணீங்க. சம் சன் நாம் நாம ஒருவர் ஒரு அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணம்? எனக்கு தி திங் வாஸ் சடன்லி ஒரு கான்செப்ட்டா வந்து சொன்னாங்க. ஆ நாம் ஒருவர்ன்ற ஒரு கான்செப்ட். ஏற்கனவே லக்ஷ்மி மஞ்சு வந்து தெலுங்குல பண்றாங்க. சொன்னாலே பென்றே ஹிந்தியில பண்றாங்க. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொரு எபிசோட்ல ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துறோம். சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், தரமட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு மனிதர், அவங்களோட வாழ்க்கைய வந்து ஒரே நாள்ல மாத்துறோம் ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொன்னோனே, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் வி ஸ்டார்டட். சரி பண்ணலாம் டெஃபினட்டா நாம ஒருவர் ஓகே. டெலிவிஷன் தானே ஓகேன்னு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உட்காந்தேன். ஐ மீன் ஐ ஹேவ் டு சே சாரி டு சன் டிவி அண்ட் தேங்க்ஸ் டு சன் டிவி ஆல்சோ ஃபார் அக்செப்டிங் இது. உட்காந்தேன். நான் சொல்ட்டேன். அந்த 13 எபிசோடு நான் தான் தேர்ந்தெடுப்பேன். எந்தெந்த சொசைட்டில எந்தெந்த வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல என்னென்ன எந்தெந்த இடத்துல இருக்கிற நபர்கள் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அண்ட் 2வது விஷயம் வந்து தயவு செஞ்சு 16 கேமரா வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கட்டு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு மறுபடியும் இதெல்லாம் இல்ல. ஒரு ஃப்ளோல உட்காந்தேன்னா 4 மணி நேரம் கன்டினியூஸா நான் போவேன். 3வது விஷயம் ஃபர்ஸ்ட்டு இதுல வந்து இந்த மாரி டாக் பேக் குடுத்துருவாங்க. வணக்கங்க எப்படி இருக்குன்னு. சார் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்கன்னு மைக்க தூக்கி போட்டேன் நானு. மைக்க இப்படி தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு கூப்பிட்டு சொன்னேன். ஷோ ப்ரொடியூசர்ன்னு. எனக்கு யாருமே பேசக்கூடாது. நான் ஒரு போக்குல போவேன். இல்ல டாக் பேக் இருந்தா தான் எனக்கு டாக் பேக் வந்து எனக்கு தலைவலி வரும். என்ன தயவு செஞ்சு என் போக்குல விட்டுருங்க. இல்ல நான் கிளம்பி போயிடுறேன். வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்கன்னு. அது ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ கன்டினியூட். ஸோ நான் தமிழ்ல கொஞ்சம் குளறுபடி நடக்கும்ல பேசும்போது. அதெல்லாம் நீங்க க்ளோஸ் அப் வச்சுக்கோங்க. வேற யாராவது க்ளோஸ் அப் வச்சுக்கோங்க. அதெல்லாம் மாத்திக்கலான்னு. ஸோ அந்த நேரத்துல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சு, செகண்ட் எபிசோடெல்லாம் டிஆர்பி எகிறிடுச்சு. ரியாலிட்டி ஷோக்கான டிஆர்பி வந்து அந்த மாரி ஒரு டிஆர்பி கிடைச்சே கிடையாது. ஞாயித்துக்கிழமை 9:30 மணிக்கு போடும்போது வந்து அர்பன் அண்ட் ரூரல் டிஆர்பி வந்து அவங்களே சன் டிவி சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டுருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் கிடைக்கும்போது, அந்த 4வது எபிசோடு, 5வது எபிசோட் இப்போ பாத்ரூம் பப்ளிக் டாய்லெட் கழுவுற ஒரு க கப்புள் அவங்க பசங்க வந்து அந்த மோட்டர் ரூம்ல தங்கிட்டு இருப்பாங்க. அந்த மோட்டர் ரூம்ல அந்த ஆசிடு, அந்த பாத்ரூம் கழுவுற ஐட்டங்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த 2 பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்கள எடுங்க முதல்ல வெளில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டீம் வந்து ஒரு டீம் இருந்தது. அவங்கள கொண்டு வர டீம். தேர்ந்தெடுக்கிற டீம். அந்த டீம் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில மெயின்டனன்ஸ் இதுல இருக்காங்க. 2 பேர் ப்ளூ யூனிஃபார்ம்ல ஆளுக்கு 18,000 சம்பளம். ப்ளஸ் வந்து வெரி ஃபேமஸ் ஆயிட்டாங்க அஃப்கோர்ஸ் அந்த தொலைக்காட்சியில வந்ததுக்கப்புறம். பசங்க வந்து இப்ப நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. நான் கொஞ்சம் மாத்துனேன். ஆ அந்த கான்செப்ட்டே இல்ல அந்த எபிசோட்ல மத்த லாங்குவேஜ்ல. இருங்க இது பத்தாது, பணம் பத்தாது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன்னு. சார் இல்ல சார் இதெல்லாம் இல்லன்னு. பரவால்ல. இத ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அவங்க ஒத்துக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் காசு தானே குடுக்குறேன்னு. நான் என்ன லஞ்சமா குடுக்குறேன்னு. அப்படின்னு ஃபோன் போட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "அப்பா இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. அ எனக்கு ஒரு ₹1,00,000 வேணும்னு." அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஏன்னா லைவ்ல போயிட்டுருக்கு. ஓகே. அவர் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு. அந்த மாரி சேகரிச்சு குடுத்து ஒரு ஒரு கணிசமான தொகை ஏன்னா 2,00,000 குடுத்து ஒரு வாழ்க்கைய எப்படி மாத்த முடியும் ஒருத்தர்? கரெக்ட்டா வரணும்ல. இது வந்து அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சோம்.
அதுக்கப்புறம் வந்து என் 6வது ஷோக்கு அப்புறம் என் ஃபோன் எடுக்கிறதுக்கே பல பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஐய்யய்யோ! இவன் ஃபோன் பண்றானே! இதுக்காக தான் ஃபோன் பண்றானான்னு தெரியலையேன்னு அப்படின்னு நெறைய பேரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, டு பி ஹானஸ்ட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ தட் ஷோ அகைன். 2வது சீசன் என்ன கூப்பிட்டாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா, ஐ வென்ட் இன்டு அ கைண்ட் ஆஃப் ஏன்னா படப்பிடிப்பு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு செட்டு போட்டோம்னா 2 எபிசோடாவது எடுக்கணும். அப்பதான் கட்டுப்படி ஆகும். 8 மணி நேரம் வந்து 2 சோக கதைகள் கேட்டு, அது அவங்கள மாத்துறது, அது எல்லாமே வந்து அது ஓகே. பட் அந்த மேக்கப் ரூம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு 10 குடும்பங்கள் எப்படி தெரியல கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணுவாங்க. சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அவங்கள மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கள வாழ்க்கைய மாத்துறீங்களே! எங்களையும் சேர்த்துக்க வேண்டியதானே சார். யோசிச்சு பாருங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பெஸ்ட் ஆஃப் த வொர்ஸ்ட்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. தட் இஸ் த பிக்கெஸ்ட் டஃபஸ்ட் திங். ஐ வென்ட் இன்டு ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி டைம்ஸ் ஐ வென்ட் இன்டு த அதில வந்து ஒளிமறைவே இல்ல. எனக்கு எனக்கு வெட்கமா படவே இல்ல. நெறைய முறை வந்து பாத்ரூம் கதவு சாத்தி அப்ப நான் தம் அடிக்கிற பழக்கம் இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஐ யூஸ்ட் டு கிரை அவுட் கம்ப்ளீட்லி. லிட்டரலி கிரை அவுட். வரமாட்டேன் வெளில. ஒரு தம் அடிச்சுட்டு அழுதுட்டு இருப்பேன். அண்ட் தென் நீங்க அந்த ஷோ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மை ஐஸ் வில் பி ரெட். ஐ செட் நீங்க ஏதாவது பார்த்துக்கோங்க இதுல. ஸோ அது தட்ஸ் வாட் சர்டன் திங்ஸ் வந்து நீங்க சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம். பட் சோஷியல் சர்வீஸ் யூ ஷுட் நாட் டேக் ஓவர் யுவர் மைண்ட். யூ ஷுட் பி ஏபிள் டு பேலன்ஸ் இட் வித் யுவர் லைஃப். அது ஒரு விஷயம் இருக்கு. சோஷியல் சர்வீஸ் வந்து ரொம்ப நீங்க முழுகி போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து எந்த திசையில மெயின் திசை என்ன இருக்கோ அது மறந்துடுவீங்க. ரொம்ப டிஃபிகல்ட். யூ ஹேவ் டு ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் மைண்ட் ஃபார் தட். அதுதான். கிட்டத்தட்ட 34 படத்துல 25 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெபியூ டைரக்டர், சீனியர் டைரக்டர் அப்படின்ட்டு அக்ராஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ டைரக்டரா நீங்க இறங்க போறீங்க, அரசியலுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி மறுபடியும் பரபரப்பான ஒரு சூழல்ல வந்து உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை இன்னைக்கு நாங்க எல்லாரும் சந்திச்சதுல. நிறைய விஷயங்கள் சினிமா தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஜென்யூனான வெளிப்படையான பதில்களும் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. ஸோ அடுத்தடுத்து சினிமாலையும் அரசியல்லையும் நீங்க நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு போறதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விகடன் பிரஸ் மீட் வித் விஷால் பவர்ட் பை மாரா வாஷிங் பவுடர். மாறாத வெண்மைக்கு மாரா வாஷிங் பவுடர். ஜிடி ஹாலிடே சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அசோசியேட் ஸ்பான்சர் MedPlus. 50 to 80% டிஸ்கவுண்ட் ஆன் MedPlus பிராண்ட் ஆஃப் மெடிசின்ஸ். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.